இந்த பிரியாணியை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தொப்பையும் குறையும், வெயிட் லாஸும் பண்ண முடியும். நீங்க நம்பவே மாட்டீங்க, டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு மீடியம் சைஸ் சொரக்காயை தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கோங்க. குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் ஒரு கை புதினா போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய், நான் ஒரு முழு சொரக்காயுமே துருவி போட்டிருக்கேன். கட் பண்ணி போடாதீங்க, துருவி போடுங்க. அப்போதான் உங்களுக்கு பிளைன் குஸ்கா சாப்பிட்ற டேஸ்ட்லயே இருக்கும். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, நான் 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் புல்லட் ரைஸ் போட்டிருக்கேன். நீங்க நார்மல் சாப்பாட்டு அரிசியில கூட செய்யலாம், சீரக சம்பா பாஸ்மதியில கூட செய்யலாங்க. டேஸ்ட் இன்னும் அதிகமாக தான் ஆகும். நான் 2 விசில் வச்சு எடுத்தேன், கரெக்டா இருந்தது. இந்த ரைஸ் கொஞ்சம் குழைய வச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். என் பசங்க இதை பிளைன் குஸ்கான்னு தான் சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்ல எந்த வித்தியாசமும் இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.